ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டு குட்டீஸ்க்காக அச்சு முறுக்கு செய்கிறேங்க. அதுக்கு 3 டம்ளர் அரிசியை 3 மணி நேரம் ஊற வச்சுங்க. கிரைண்டரில் போட்டுங்க. நல்லா வரமிளகாயும் உப்பும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. 3 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் கடல போட்டுங்க. நல்லா மிக்சியில் அரைச்சி சளிச்சு எடுத்து மாவுக்குள்ளே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூட கொஞ்சம் ஓமம்ங்க, எள்ளு, கருப்பு எள்ளுங்க, பட்டருங்க, உப்பு போட்டுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கடாயில் எண்ணெய் விட்டுங்க. எண்ணெய் காயறக்குள்ளங்க தேவையான அச்சு வேணுமோ எடுத்துக்கோங்க. நான் 3 ஹோல் இருக்கிற அச்சு எடுத்துருக்கிறேனுங்க. முறுக்கு உலலில் மாவை போட்டுங்க. ஒரு தட்டில் முறுக்கு புழிஞ்சு விட்டுங்க. சூடான எண்ணெயில் போட்டு எடுத்தால் முறுக்கு ரெடிங்க. நீங்கள் அப்பப்போ திருப்பி போடணுங்க. நுரை அடங்கி வரும்போது முறுக்கு எடுத்துடலாங்க. அடுத்தது நான் ஸ்டார் அச்சில் முறுக்கு சுட்டுருக்குறேங்க. அதுக்கு அடுத்தது ரிப்பன் முறுக்கு செஞ்சுருக்குறாங்க. இது நம்ம ஊரில் ஓலை முறுக்குன்னு சொல்லுவாங்க, இல்லை பக்கோடான்னு சொல்லுவாங்க. அதை டேரெக்டாகவே எண்ணெயில் புழிஞ்சு விட்டுறலாங்க. இதே மாதிரி நான் இன்றைக்கி 3 டைப்ஸ் ஆஃப் அச்சு முறுக்கு செஞ்சுருக்குறேங்க. இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் எடுத்து வச்சிட்டிங்கன்னா 2 வீக்ஸ் வரைக்கும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாங்க. தேங்க்யூ.